நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிக்கலாம். எல்லாம் பாருங்கள், கோவக்காய் எவ்வளோ பூத்திருக்கு பாருங்கள். பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்திய கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு. பாருங்க கோவக்காய் பழுத்து போயிடுச்சுங்க. சின்ன பந்தெல்லாம் போட்டதுனால தெரியல. இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கோவக்காய். சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. கொய்யா எல்லாம் எடுத்துக்கலாங்க. நம்ம இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஒரு 4-5 இலை இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நம்ம போட்டு வெந்தயம் போட்டு குடித்தோன்னா அவ்வளோ உடம்புக்கும் நல்லது. நம்ம சுகருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு 5-6 இலை இருந்தால் போதுமான அளவுங்க. தூதுவளை கட் பண்ணிக்கலாங்க. தைராய்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த இது தூதுவளை சளி இரும்பு தொண்டை பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதை ரசம் வச்சோ இல்லை பொடி சாதம் பண்ணியோ சாப்பிட்லாங்க. தேவையான பிரண்டை கட் பண்ணிக்கிறேங்க. சதுர பிரண்டை இங்கே பாருங்க, சதுர பிரண்டை. இதெல்லாம் பற்றி கால்வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் இப்போ கால்வலின்ற பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை பாருங்கள், மயில்கீரை எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். குப்பைமேனி கீரை பாருங்கள். கொடி பச்சில் சிகப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள் சிகப்பு பொண்ணாங்க. நீங்கள் சாதாரண தர்மாக்கோல்ல தாங்க வச்சுருக்கேன். என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 0% செஞ்சதுங்க எல்லாம். இதை பாருங்கள். எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கிறேங்க. எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம பட்டை லவங்கம் பொடி போட்டு தண்ணியில் கலக்கி ஊற்றினோன்னா இது நல்லா வளருங்க. இந்த கருவேப்பிலை குரோத்து. செம்பருத்தி பூ எடுத்துக்கலாங்க. இப்போல்லாம் எல்லாருக்கும் டென்ஷன் லைஃபாக இருக்குது. படப்படப்பு, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ எடுத்துக்கலாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. படப்படப்பு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதயத்தில் இருக்க ரத்த குழாயெல்லாம் சரி செய்யுங்க. இன்சுலின் பிளான்ட் எடுத்துக்கலாம், இலை எடுத்துக்கலாங்க. சுகருக்கு இதுவும் ரொம்ப நல்லதுங்க. பிரண்டையும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கால்வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் மெயினாக எல்லாருக்கும் இப்போ கால்வலிக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுங்க. இதை எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன கிடச்சிருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொய்யா இலைங்க. அது சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. வெந்தயம் போட்டு குடித்தா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. காராமணி குட்டை கிடச்சிருக்கு. பிரண்டைங்க, சதுர பிரண்டை. எல்லாருக்கும் இப்போ கால்வலின்றதப்போ நமக்கு அது ரொம்ப நல்லதுங்க. இந்த பிரண்டை என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா துவையல் சூப்பராக சின்ன வெங்காயம் வச்சு பண்ணியிருக்க ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது கிடச்சிருக்கு. அது தவிர செம்பருத்தி பூங்க. அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் டென்ஷன் லைஃபாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது படப்படப்பு, ரத்தத்தை உள்ள குழாயில் இருக்க அடைப்புகளை தீர்க்குங்க. இந்த செம்பருத்தி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது தவிர என் சேனலை பார்த்திங்கன்னா தெரியும், கோவக்காய் அது கிடச்சிருக்குங்க. சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஏகப்பட்டது இருக்குது. அந்த கோவக்காய் கிடச்சிருக்கு. தூதுவளைங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தைராய்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது சாப்பிட்டோன்னா தொண்டை சம்மந்தமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தூதுவளை. அது தவிர என் மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு அந்த மாதிரிக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த கருவேப்பிலை கிடச்சிருக்கு. அது தவிர கொடி பச்சிலை கீரைங்க அது கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் இப்போ பிளட் இல்லை நம்ம போகிறோம். அதுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கொடி பச்சிலை கீரை. பச்சையும் சிகப்பும் கிடச்சிருக்குங்க.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்றோங்க, டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், எந்த வகை ரசாயன பொருள் இல்லாமல் செய்கிறோங்க. ஸோ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 0% நான் பண்ணியிருக்கேன். எந்த செலவு இல்லாமல் செய்ய வேண்டியதுங்க. எவ்வளோ காசு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி. ஸோ எல்லோரும் வளருங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கீரையை கடைஞ்சி பரண்ட துவையலை வச்சு இதை காயை கொஞ்சம் பொரிச்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு தூதுவளை ரசம் வச்சிடலாங்க. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அதனால் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்றோங்க. இந்த வெயில் காலத்தில் கூட எனக்கு இந்த மாதிரி நம்ம கிடச்சி நம்ம சாப்பிட்றோங்க. ஸோ எல்லோரும் இந்த மாதிரி வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாங்க. தேங்க்யூ.